Hi friends, welcome to Sandra Expert. இந்த வீடியோவில் MySQL டேட்டாபேஸில் அப்டேட் query அண்ட் செலக்ட் query இந்த ரெண்டு query நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் query பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செலக்ட் query என்னென்ன வேலைலாம் நம்ம வந்து போடலாம், எப்படியெல்லாம் நம்ம வந்து டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட் query எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ நம்ம எந்த டேபிளில் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரோல் நம்பர், நேம், டிபார்ட்மெண்ட், இயர், மார்க் அப்படிங்கிற ஒரு 5 காலம்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. அதே போல் 3 ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 103 அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் 103ங்கிற ரோல் நம்பர் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நேம் வந்து குமார் அப்படிங்கிற ஒரு மீனிங்ஃபுல்லான நேம் வந்து இருக்குது. பட் 101 அண்ட் 102 இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்குமே ஏபிசி அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டு ஸ்டூடெண்டோட நேமையும் ஒரு மீனிங்ஃபுல்லான நேமாக வைக்க போகிறேன். ஸோ அதுதான் என்னோட இது. ஸோ நான் அதை எப்படி அப்டேட் query எழுதுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அப்டேட் எந்த டேபிளை அப்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ ஸ்டூடெண்ட், ஸோ எதை நீங்கள் அப்டேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் செட் அப்படிங்கிற கீவேர்டை கொடுத்து செட் பண்ணிக்கிறோம். ஸோ செட் பண்ண போகிறோம். எதை செட் பண்ண போகிறோம்? நேம் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு என்ன நேம் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னு இருக்கிற இடத்துல நான் வந்து பாபு அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். பாபு. ஸோ யாருக்கு நம்ம அப்படி செட் பண்ண போகிறோம்? வேர் ரோல் நம்பர் ஈக்குவல் டு ரோல் நம்பர் இருக்கிற இடத்துல தான் ரோல் நம்பர் எதுவாக இருந்துச்சுன்னா 101 இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ இதை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 101 வந்து பாபு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ அதே போல் நான் வந்து திரும்பியும் இப்போ நான் இந்த பாபு அப்படிங்கிறத நான் இப்போ திரும்ப என்ன மாற்ற போகிறேன்னா இன்னொன்று அஜய் அப்படிங்கிற ஒரு நேம் மாற்றுறேன். ஸோ யாருக்கு? 102 இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதை ரன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஜய் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து தேவையான விஷயங்களை நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அப்டேட் query எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். அப்டேட் எந்த டேபிள், இங்கே வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது டேபிள் நேம், அதுக்கப்புறம் செட் அப்படிங்கிற கீவேர்டு, அந்த செட் அப்படிங்கிற கீவேர்டுக்கு அப்புறம் நீங்கள் எதை செட் பண்ண போகிறீங்க. இப்போ நான் இந்த இடத்துல நேம் ஈக்குவல் டு அஜய் அப்படிங்கிற ஒரே ஒரு காலத்தை தான் நான் வந்து அப்டேட் பண்ணிருக்கேன். பட் இதுக்கு பதிலாக நீங்கள் நிறைய வேல்யூஸ் கூட அப்டேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் அஜய் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் வந்து விஜய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். கமா அதே போல் நான் என்ன மாற்றிக்கிறேன்? டிபார்ட்மெண்ட்டு. ஸோ டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் தான் என்ன மாற்றிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா இங்கே வந்து ஏபிசி நம்ம வந்து தெரியுது அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு வேர் ரோல் நம்பர் ஈக்குவல் டு 101. ஸோ நம்ம இப்போ இதை வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எங்கேருந்து ஸ்டூடெண்ட்லேருந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஏபிசி அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ இப்படி மல்டிபிள் காலமோட வேல்யூவை கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து அப்டேட் query. இப்போ வந்து உங்களுக்கு அப்போ வந்து அப்டேட் query பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் query. ஸோ அந்த செலக்ட் query எப்படி போடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம வந்து போடுவோம். அதாவது செலக்ட் ஸ்டார் அப்படின்னா அந்த டேபிளில் இருக்கிற நம்ம எந்த டேபிளை கொடுக்க போகிறோமோ அந்த டேபிளில் இருக்கிற எல்லா காலத்தையுமே நீ வந்து எனக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அதாவது எல்லா வேல்யூமே, காலம் மட்டும் இல்லை, காலம், ரோ, அந்த டேட்டாவில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் எனக்கு நீ வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அதுக்கப்புறம் டேபிள் நேம். நான் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்லேருந்து இருக்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே போல் நீங்கள் வந்து இப்போ இங்கேருந்து என்ன பண்ணலாம்? எனக்கு வந்து எல்லாமே வேண்டாம், எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரெக்கார்டு தான் வேணும். லைக் எனக்கு வந்து இந்த 102 அப்படின்னு இருக்கிற ரோல் நம்பர் இருக்கிற ஸ்டூடெண்டோட ரெக்கார்டு மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் அவங்களோட ரோல் நம்பர் ஈக்குவல் டு 101. ஸோ 101 வந்து யாருக்கு இருக்குதோ அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து நம்மளுடைய கொரியை வந்து இப்படி போடலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் காலம் நேம் ஈக்குவல் டு அந்த காலமோட வேல்யூ. அதே போல் இங்கே நீங்கள் ஸ்டார் போட்டிருக்கிறதுக்கு பதிலாக 101 அப்படிங்கிற அந்த ரோல் நம்பர் இருக்கிற ஸ்டூடெண்டோட நேம் அண்ட் அவர் வந்து என்ன இயரில் இருக்கிறாரு அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் ஸ்டார் போட்டிருக்கிறதுக்கு பதிலாக அவங்களோட நேம் கமா
இயர் அதை மட்டும் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் இயர் அப்படிங்கிறது மட்டும் தான் வந்திருக்குது. ஸோ இதில் நீங்கள் இப்போ ரோல் நம்பரையும் சேர்த்து எடுக்கணும்னா ரோல் நம்பர் கமா நேம் கமா இயர். இப்போ பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 101, அவங்களோட நேம் வந்து பாபு, அவங்க படிக்கிற இயர் பார்த்தீங்கன்னா 3rd இயர் வந்து படிக்கிறாங்க. ஸோ இப்படி நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ இப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த செலக்ட் கொரியில் வந்து இது வந்து போட்டு வந்து எடுக்கலாம். ஸோ நீங்கள் மொத்தமாக எடுக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் வந்து குறிப்பிட்ட காலம்ஸ் மட்டும் தான் வேணாலும் எடுக்கலாம், கண்டிஷன் கொடுத்து எடுக்கணும்னா எடுக்கலாம், இப்படி நிறைய இருக்குது. அதே போல் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நேம் வந்து இருக்குது, அவரோட நேம் வந்து பாபு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியலை. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து select roll number name year from student where name equal to பாபு அப்படி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து வரும். சப்போஸ் இந்த பாபு அப்படிங்கிற நேம் வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஈக்குவல் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக வேர் நேம் லைக் பா அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் போட்டேன் அப்படின்னா ஓகே சாரி பிஏக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வரணும் அப்படிங்கிறத போடணும். ஸோ இப்போ இங்கே ஒரு பெர்சன்டேஜ் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து வந்துருச்சு. அதை நான் என்ன சொல்கிறேன்னா லைக் எனக்கு வந்து பிஏல மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு தெரியலை. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பிஏக்கு அப்புறம் ஒரு பெர்சன்டேஜ் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே என்ன போட்டிருக்கேன் லைக் அப்படிங்கிறத போட்டு பெர்சன்டேஜ் போட்டேன் அப்படின்னா அந்த பிஏ அப்படிங்கிறது எதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடும். சப்போஸ் இப்போ எனக்கு வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டரா இல்லைன்னா கேபிட்டல் லெட்டரான்னு தெரியாது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து இதில் வந்து நான் ஸ்மால் லெட்ரு போடுறேன், பிஏக்கு வந்து பிஏ வந்து ஸ்மாலில் போடுறேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து சில டேட்டாபேஸில் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே அது வந்து நம்மளுக்கு MySQL தேவையில்லை. ஸோ அதை விட்டுருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இப்படி நீங்கள் வந்து தெரியாத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து லைக் போட்டு எடுப்போம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து MySQL வந்து இப்போ ஈக்குவல் போட்டு எடுக்கணும்னா கரெக்டாக உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும்னா நீங்கள் ஈக்குவல் போடலாம். நீங்கள் வந்து ஒரு கணிப்பில் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா லைக் வந்து நீங்கள் வந்து போடலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொரியும் செலக்ட் கொரியும் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.